ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஜாப்பனீஸ் ஸ்டைலில் ஒரு ஃப்ளஃபி பேன் கேக் தான். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு 2 முட்டை எடுத்திருக்கேன். அதை வந்து ஒயிட்டு தனியும் எல்லோ தனியும் வந்துட்டு பிரித்து வச்சுக்கிட்டேன். அந்த எல்லோ வந்துட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். நான் 2 ட்ராப்ஸ் வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா பீட் பண்ணிவிட்டு, அது கூட வந்து பால் வந்துட்டு ஒரு 4 ஸ்பூன் ஆட் பண்ணியிருப்பேன். மைதா நல்லா ஜல்லிச்சுட்டு அது ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருப்பேன். அதை நல்லா பீட் பண்ணி ஓரமாக வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒயிட்டு வந்துட்டு 3 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நல்லா க்ரீமி டெக்ஸ்சர் வந்துட்டு இதை ஒரு பவுலில் வந்து சாய்ச்சோம்னா அது கீழே வரக்கூடாது. அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. அந்த எல்லோ கூட வந்துட்டு 1 ஸ்பூன் போட்டு ஆட் பண்ணிவிட்டு, அப்படியே நீங்கள் 2த்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஒரு பேனில் வந்துட்டு ஆயில் லைட்டாக அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு நான் பைப்பிங் பேக்கில் வந்து இதை ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வேணுனா ஸ்பூனில் கூட நீங்கள் வந்து அப்படியே எடுத்து போட்டுட்டு நீங்கள் அப்படியே ஒரு பிளேட்டை போட்டு மூடிட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. நான் தண்ணி வந்து ஒரு 4, 5 ட்ராப்ஸ் வந்து போட்டிருப்பேன். இது எதுக்குன்னா ஹீட்டை வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். நல்லா வெந்து வரும் சாஃப்டாக. அதுக்காக தான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா திருப்பி போட்டுட்டு வெந்த உடனே எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.